ஹலோ. இந்த வீடியோல உங்களுக்கு இப்ப என்ன சொல்லி தர போறேன்னா, இப்ப அந்த சப் ப்ரீ போர்ட்ல எந்த கெப்பாசிட்டர் மாத்துனா பேஸ் எப்படி கிடைக்கும்? அப்படின்ற டிப்ஸ் தான் இப்ப நான் சொல்லப் போறேன். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, நான் இப்ப வேல்யூஸ் எழுதி வச்சிருக்கேன். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து வசந்த் சப் ப்ரீ போர்டு. இதுல வந்து இந்த இந்த ஆரஞ்சு கலர் கெப்பாசிட்டர மாத்தி, நீங்க வந்து உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்தா மாரி என்ன பண்ணிக்கலாம்னா, பேஸ் லெவல வந்து வச்சுக்கலாம். ஹார்ட் வேணும்னாலும், சாஃப்ட் வேணும்னாலும், ரொம்ப சாஃப்ட்டா வேணும்னாலும், நீங்க இந்த கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணிட்டு, நான் சொல்ற வேல்யூஸ் போட்டு, நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்தா மாரி பேஸ மாத்திக்கலாம். அது எல்லா சப் ப்ரீக்கும் இந்த பெரிய கெப்பாசிட்டர மாத்தி, நீங்க வந்து உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்தா மாரி பேஸ வந்து அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னு சொல்றேன். இப்போ நீங்க வந்து இப்ப இந்த வசந்த் சப் ப்ரீல போட்டிருக்கிறது வந்து 474 ஜே போட்டிருப்பாங்க. சரிங்களா? 474 ஜே. இத ரிமூவ் பண்ணிட்டு, இப்ப நீங்க வந்து இதோ 684 ஜே போட்டீங்க அப்படின்னா, சாஃப்டர் பேஸ் கிடைக்கும். அத விட இன்னும் எனக்கு டீப்பா ரொம்ப சாஃப்ட் பேஸ் வேணும் அப்படின்னு நெனைக்கிறவங்க 105 ஜே சரிங்களா? டீப் வெரி சாஃப்ட் பேஸ் கிடைக்கும். 224 ஜே போட்டீங்கன்னா, ஹார்ட் பஞ்சி பேஸ் கிடைக்கும். சரிங்களா? இதுதான் வந்து கெப்பாசிட்டர் போட்டு நம்ம வந்து பேஸ் எப்படி நம்ம டேஸ்ட்டுக்கு ஏத்தா மாரி பண்ணிக்கிறதுன்றதுக்கான இது. எல்லா கெப்பாசிட்டரும் 250 வால்ட் அப்படி இல்லன்னா 400 வால்ட் அவ இருக்கிறதா பார்த்து நீங்க என்ன பண்ணிக்கணும், போட்டுக்கணும். இப்ப 684 போடுறீங்கன்னா, அதில 250 வால்ட் கெப்பாசிட்டர் போட்டுக்கங்க. இல்ல அப்படி அது கிடைக்கலன்னா, 400 வால்ட் கூட நீங்க போட்டுக்கலாம். வால்ட் அதிகமா போடுறதுனால எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? அவ்வளோ வால்ட் வரைக்கும் அது தாங்கும் அப்படின்றதுக்கான அர்த்தம். தேங்க் யூ.